ஒரு மாதத்தின் அனைத்து நாட்களிலும் நகரத்தின் அனைத்து பகுதிகளிலும் இசை விழாக்கள் தொடராக நடத்தப்படுவது உலகிலேயே சென்னை மாநகரில் மட்டும்தான். ஆனால் கடந்த 88 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வரும் டிசம்பர் இசை சீசனில் தெலுங்கு மொழி கீர்த்தனைகளே அதிக அளவில் பாடப்படுகின்றன. அவற்றுக்கு நிகரான முக்கியத்துவத்தை தமிழிசை பாடல்களுக்கும் பெற்றுத்தரும் அரும்பணியை கடந்த 73 ஆண்டுகளாக செய்து வருகிறது சென்னை தமிழிசை சங்கம். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் எண்ணம் தந்தவர் திருவள்ளுவர். தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் எண்ணம் தந்தவர் திருவள்ளுவர். தேன் போலே தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய். கர்நாடக சங்கீதத்தை கேட்டு ரசிக்கும் மேடைகள் பல உண்டு. ஆனால் பாடல் வரிகளின் அர்த்தம் புரிந்து மனதார அனுபவிக்கும் பேரின்பத்தை எல்லா மேடைகளாலும் தந்துவிட முடியாது. அந்த விதத்தில் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு உரிய மதிப்பளிக்கும் விதத்தில் தமிழிசை விழா நடைபெறும் ராஜா அண்ணாமலை மன்றத்தின் மேடைக்கு டிசம்பர் இசை சீசனில் தனி மரியாதை உண்டு. தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும். ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட தமிழிசை சங்கத்தின் 73வது தமிழிசை விழா நேற்று தொடங்கியது. இதன் முதல் நிகழ்ச்சியாக தமிழிசையில் பிரசித்தி பெற்ற சீர்காழி சிவசிதம்பரத்தின் பாடல்கள் ஒலித்தன. மதுரை அரசாளும் மீனாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி. தில்லையில் அவள் பெயர் சிவகாமி திருக்கடவூரினிலே அபிராமி. தில்லையில் பிரபலமான தமிழ் பக்தி பாடல்களோடு தமிழிசை பயிலும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதத்தில் அவர்கள் இயற்றிய புதிய பாடல்களையும் அரங்கேற்றினார் பத்மஸ்ரீ சிவசிதம்பரம் அவர்கள். அவருடைய குரலை போலவே வலங்கைமான் தியாகராஜன் அவர்களின் இடதுகை மிருதங்க வாசிப்பும் கச்சேரிக்கு சிறப்பு சேர்த்தது. விழாவை தொடங்கி வைத்து பேசிய கவிஞர் வைரமுத்துவும் நிகழ்ச்சிக்கு பிறகு பேசிய சீர்காழி சிவசிதம்பரமும் தமிழிசையின் நோக்கம் குறித்த அழுத்தமான சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். தமிழ் மொழியில் இசை வேண்டும் என்று நாம் கேட்பதே ஒரு விஷயத்துக்காக, நம்முடைய அடையாளம் நம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்காக, எங்கள் தமிழருக்கு பாடுகிற பாட்டு புரிய வேண்டும் என்பதற்காக. தமிழிசை சங்கம், தமிழிசை நிர்வாகத்தினர், தமிழிசை வாணர்கள் இவர்கள் யாரும் பிற மொழி பாடல்களுக்கு விரோதிகள் அல்ல. நாங்கள் இதை எப்படி பாடுறோமோ இதை விட திறமையாக மும்மூர்த்திகளுடைய கீர்த்தனங்களை பாடுவோம். ஆனால் மும்மூர்த்திகளுக்கு ஒரு நூற்றாண்டு முந்தைய தமிழிசை மூவரின் கீர்த்தனங்கள், 1ஆம் நூற்றாண்டில் இருந்த காரைக்கால் அம்மையாரின் சாகித்யங்கள், பிறகு 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த நால்வரின்
தேவார திருமுறை நால்வரின் கீதங்கள் இவற்றையெல்லாம் அருள் பொங்க பாட நமக்கு மறந்து விடுகிறது. அதை நினைவுபடுத்தத்தான் இது. தமிழோடு இருந்தால் பாட்டு, தமிழ் இல்லை என்றால் எனக்கு ஒலி. ஒலி வேண்டுமா, பாட்டு வேண்டுமா? இந்த சபையை பார்த்து கேட்கிறேன். மொழியோடு கூடிய பாட்டு தான் எனக்கு வேண்டும். மொழியற்ற ஒலி என்பது எனக்கு வெறும் கீதம். அது காதுக்கானது, இருதயத்துக்கானது, மூளைக்கானது, ஆன்மீக பாஷையில் சொல்வதானால் ஆத்மாவுக்கானது அது. எனவே எனக்கு மொழி புரிய வேண்டும். பாமரனை சென்றடையும் போதுதான் கலைகள் முழுமை பெறும் எனும் போது தமிழிசையின் வளர்ச்சிதான் கர்நாடக சங்கீதத்தை அடுத்த பரிமாணத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை உணர்ந்து இசைக்கலைஞர்கள் அனைவரும் தமிழிசைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். ஒளிப்பதிவாளர் ராஜராஜனுடன் புதிய தலைமுறைக்காக கணேஷ்.